போன எபிசோட்ல ஷோவுடைய 10 எம்ப்ளம்ஸ் காபு திருடிடுறான். அதை வச்சு எக்ஸ் டவர்ல இருக்கிற சீக்ரெட் கதவை திறக்க முயற்சி பண்றான். எல்லா எனர்ஜியையும் தன்வசப்படுத்திக்கிட்டு எக்ஸ் சிட்டியை ஆளவ முயற்சி பண்றான். ஆனா ஷோவும் அவனுடைய நண்பர்களும் இதை தடுத்து நிறுத்த முழு முயற்சி பண்றாங்க. என்னோட எல்லா எம்ப்ளத்தையும் அவன் திருடிட்டு போயிட்டான். இதை அடையறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த எம்ப்ளம்ஸை நான் கண்டிப்பா வாங்காம விட மாட்டேன். இதுக்காகவே நாம 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்ல. ஷோவும் காபுவும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது காபுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த 4 ராஜாக்கள் யாருக்கும் தெரியாம அங்க நுழைஞ்சு எம்பளங்களை திருடிட்டு போறாங்க. இதை மன்னிக்கவே முடியாது. ஷோவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் எம்பளங்களை திரும்ப கொண்டு வருவாங்களா? அதோட எக்ஸிட்டிக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருவாங்களா? Flame Kaiser vs Bloody Fang, the final battle. எழுந்திரு ஷோ, விட்டு கொடுக்காத. வழக்கம் போல இதையும் தாண்டி வா. நல்ல ஃப்ளேம் கைசருக்கு எதுவும் ஆகல. That's it, let's go! பறக்க தயாராரு ஃப்ளேம் கைசர். இவர் எல்லாரையுமே அடிச்சு வீழ்த்திட்டாரு. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது என்னமோ அதிர்ஷ்டம்னு தான் நான் நினைக்கிறேன். நீ எங்களை காப்பாத்திட்ட, எங்களுக்கு எதுவும் ஆகல. இருந்தாலும் நீ ஷோக்கு போய் ஒரு கை கொடு. சரி, நான் அப்படியே செய்றேன். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஆர்த்தருக்கும் யூகிக்கும் ஒருத்தர் எப்படி ஏற்கனவே தெரியும்? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நாம நினைச்ச காரியத்தை சாதிச்சிட்டோம். ஆனா அரசருக்கு நம்ம மேல இப்ப ஒரே கோவமாக இருக்கும். அதை பத்தியெல்லாம் இப்ப கவலைப்பட வேண்டாம். நம்ம 4 பேரும் சேர்ந்து எப்படியாவது சீல் பண்ண கதவை திறந்துடலாம். நாம 4 பேரும் எக்ஸானோட ஆட்சியாளரா மாறிட்டோம்னா அந்த காபு கூட நாம சொல்றதுதான் கேட்டே ஆகணும். ஏன்னா இது நகருது. நான் லேட்டா வந்துட்டேன். இவனுங்க ஒரு முட்டாளுங்க. இதுதான் எக்ஸோனோட பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அறை. டவர்ல என்னெல்லாம் நடக்குதோ அதை நாம இங்க இருந்தே பாத்துக்கலாம். எல்லாத்தையும் பார்க்க முடியும். அது இருக்கட்டும் யூகி, உங்களுக்கு மட்டும் எக்ஸ் டவரை பத்தி எல்லாமே எப்படி தெரிஞ்சிருக்கு? அவங்க காபுவோட ஆளுங்க. என்ன அங்க பாருங்க, கோல்ட் எம்ப்ளம் அவங்க கிட்ட இருக்கு. ஓ, என்ன இது? சீல் பண்ண கதவுக்கு அவங்க போறாங்க. அவங்க நாம தடுத்தாகணும். வாங்க போலாம். அந்த சீல் கதவு எங்க இருக்குன்னு தெரியலையே. அதோ மேல அங்க நிக்கிறாங்க. அங்க அப்படியே நில்லுங்க. அதெல்லாம் உங்களால முடியாது. போது நிறுத்துங்க. நீங்க இங்க இருந்து எங்கேயும் ஓட முடியாது. என்னது? இங்க என்ன நடக்குது? வாங்க, இந்த பக்கமா ஓடிடலாம். இல்லங்க, போகாதீங்க, சொல்றதை கேளுங்க. என்ன இது இப்படி மிஸ் பண்ணிட்டோம்? நாம பின்னால போலாம். அவங்க எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? பேசாம என் பின்னாடி வா. ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருந்ததுனால தான் நாம இப்போ தப்பிச்சு வந்திருக்கோம். ஆமா, நமக்கு தெரியாமையே நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமான்னு நினைக்கிறேன். அவங்க யாரா இருந்தாலும் நிச்சயமா ஒரு நாள் பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்.
அதெல்லாம் இருக்கட்டும், உதவி செய்யற ஆள் யாரும் தெரியுமா? நானே தான். எனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? இப்ப நீங்களே பார்க்க போறீங்க, பாருங்க. நான் நினைச்சதை விட ரொம்ப சுலபமா முடிஞ்சது. என்ன பண்ற? என்கிட்ட கொண்டு வா, நான் இங்க இருக்கேன். இந்தாங்க. எல்லா எம்பளமா போச்சு. அந்த ஆந்த போய் அதை தூக்கிட்டு போயிருச்சே. அவங்களால ரொம்ப தூரம் போக முடியாது. மரியாதையா எம்பளமா கொடுத்துருங்க. கொடுக்க முடியாது. நீ இப்ப என்ன சொன்ன? எம்பளம்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். எக்ஸ் சிட்டில வாழ்ற மக்களோட வாழ்க்கை எல்லாமே இதுலதான் அடங்கி இருக்கு. என்னையே எதிர்த்து பேசுறீங்களா? என்னோட சக்தியை பத்தி உங்களுக்கு தெரியாது. கக்கேரு மேல பாருங்க, அதை தூக்கி போடுங்க. என்னது தூக்கி போடணுமா? நீ என்ன விளையாடுறியா ஷோ? நான் அதை கொண்டு போய் கொடுக்குறேன். நல்ல வேலை செஞ்ச ஓசிகே. நான் உன்னை விட மாட்டேன். காபு, நீ நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காது கண்ணா. ஓ, ஒரே குழப்பமா இருக்கே. இப்ப நான் இங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. ஓசுகே, யாராவது என்ன காப்பாத்துங்க. சத்தம் போட்டு ஊரை கூட்டினாலும் ஒன்னாகாது. ஆமாமா, எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இங்க பாருங்க, நீங்க விளையாடுறதுக்கு அது ஒன்றும் பொம்மை இல்ல. என்ன இது பிரச்சனை கொடுக்கறதுக்காகவே இந்த 2 பைக்கும் இங்க வந்திருக்கா? உங்களால எங்கேயும் போக முடியாது. விளையாட்டை நிறுத்திட்டு ஒழுங்கா அந்த எம்பளங்களை திரும்ப கொடுத்துருங்க. அந்த சீல் பண்ண கதவு இப்ப எங்க இருக்கு? அது இந்த எக்ஸ்டவருடைய உச்சியில தான் இருக்கு. எக்ஸ் சிட்டியை நான் ஒருத்தன் தான் ஆட்சி செய்வேன். காபு வேணாம். காபு இந்த பக்கம் தான் வரும். ஆரம்பத்துல இருந்தே நீங்க எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகி இருக்கீங்க. இப்போ உங்களை ஒண்ணும் இல்லாம செய்யறனா இல்லையான்னு பாருங்க. சொன்ன கேள்வி எதுவும் செய்யாத. இதுதான் என்னுடைய பிளடி இம்பாக்ட். மொக்கோட உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒன்னும் ஆகலண்ணா. இது கண்டிப்பா நம்ப முடியாத ஒரு விஷயம். இப்ப என் சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? பிளடி ஃபேங் தான் இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்த பைக். இது என் கூட இருந்தா இந்த உலகத்தையே நான் வித்துடுவேன். இதோட உதவியால காபோ சமஜிமாவான நான் எக்ஸோனை ஆட்சி செய்ய தான் போறேன். கோவே, உன் தவறுகளை சரி பண்றதுக்கு இப்ப நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். கோல்டு எம்பளம் என் கிட்ட கொடுத்துரு. அப்படி செஞ்சா நீ திரும்ப என் கூட சேர்ந்துடலாம், சரியா? அதுக்கு வாய்ப்பா இல்ல. உன்னோட பொய்யான ஏமாத்து வேலை எல்லாம் இனிமே என்கிட்ட நடக்காது. என்ன கோவப்படுத்தினா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியும்ல. நீ முன்னாடி பார்த்த கோவை நான் கிடையாது. இனிமே உன் வலையில நான் நிச்சயமா மாட்டவே மாட்டேன். நீ இப்பவே சரணடைஞ்சிடு காபு. இந்த 4 ஈடாட்டன் பைக்கு ஒரே நேரத்துல சேர்ந்து உன்னை தாக்குச்சுன்னா நீ தாங்க மாட்ட. ஓ அப்படியா? உன் உளறல முதல்ல நிறுத்து. வெறும் 4 இடாட்டன் பைக்கை வச்சு என்ன வீழ்த்தலான்னு நினைக்கிறீங்களா? அது நிச்சயம் முடியாது. கோவை, இந்த எம்பளம் எடுத்துக்கிட்டு ஷீல்டு செய்யப்பட்ட கதவு கிட்ட போ. உண்மையா சொல்ற? போய்கிட்டே இரு. நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வரோம். நான் உன்னை நம்புறேன். நான் போயிட்டு வரேன். என்னது? That's it, let's go! காபோ, நாங்க உன்னை பிடிக்க தான் வரோம். That's it, let's go! இந்த நகரத்துக்கு நீ அதிக பாதிப்புகளை உண்டாக்கியிருக்க. உங்களெல்லாம் நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன்.
ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. இந்த உலகத்திலேயே நான் தான் சிறந்த MTV ரைடர். அவன் இங்க இருந்து போயிட்டான். இத பார்க்க ஆச்சரியமா இருக்கா? இப்பவும் இந்த நகரம் என் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. காபு சமஜிமாவை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இதுல யாரு ஜெயிக்க போறாங்க? எக்ஸிட்டியா ஆடுற காபு சமஜிமாவா இல்ல இடாட்டன் பேட்டில் டோர்னமெண்ட்ல சாம்பியனா வந்த ஷோ எமாட்டோவா? நாம இங்க சும்மா உக்காந்துட்டு இருக்க கூடாது, ஏதாவது போய் செய்யணும். சரியா சொன்னீங்க. இழந்த சுதந்திரத்தை நாம திரும்பவும் பெறணும்னா நாம கண்டிப்பா விட்டு கொடுக்கவே கூடாது. தாக்குதல் ஆரம்பிக்கிறேன். எல்லாத்தையும் வீசி எறிஞ்சு ஒரு புயல் மாதிரி உருவாகணும். ஏரோப்ளேன் டொர்னேடோ! உன் மந்திர சக்தியால என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. இதோ வருது பிளடி இம்பாக்ட். இன்னும் உயிரோட தான் இருக்கியா? என்ன எப்படி இருந்துச்சு? இன்னொரு தாக்குதல உன்னால நிச்சயமா தாக்கு பிடிக்க முடியாது. கோவை அதை என்கிட்ட கொடுத்துரு. ஆர்த்தர், இல்ல எடுத்துக்க. என்னுடைய ஹேமரேட் இந்த மாதிரி சாய்வான பகுதிகளில் நல்லாவே ஏறும். பிளடி ஃபேன் எவ்வளவு திறமையா இருந்தாலும் கண்டிப்பா அதால என்னை தோக்கடிக்கவே முடியாது. இது என்னது? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஆர்த்தர் இங்க பாருங்க, இங்க போடுங்க. இதை எடுத்துக்கோ மக்காடோ. அடுத்து வர்றது நெப்டியூனா? அந்த பைக்கோட மோதணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதோ நான் வரேன். நான் இங்கதான் இருக்கேன். அண்ணா தண்டர் எம்பரர் இது கூட ஒரு தடவை சாம்பியனா வந்துச்சுல்ல? என்ன பிடிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா காபு? நீ ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. உனக்காக என்னோட சக்தியை நான் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? பிளடி இம்பாக்ட்! நீங்க உயிரோட இருக்கணும்னா இப்பவே சரணடைஞ்சிருங்க. இல்லனா திரும்பவும் பிளடி ஃபேங்குடைய தாக்குதலுக்கு ஆளாவீங்க. எம்ப்ளம்ஸை என்கிட்ட கொடுங்க கியூஐசி. ஷோ! இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எக்ஸ் டவரோட உச்சியில தான் ஷீல்டு செய்யப்பட்ட கதவு இருக்கு, புரிஞ்சுக்கோ. என்ன ஆனாலும் சரி, காபுக்கு முன்னாடி நீ அங்க போயாகணும். நான் நிச்சயமா போறேன். ஷோ யமாட்டோ, நாம ரெண்டு பேரும் மோதுறதுக்கு இதுதான் சரியான நேரம். ஒரு கடைசி யுத்தத்துக்கு நீ தயாரா இருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்து ஷோ, ரொம்ப ஜாக்கிரதையா நீ இருக்கணும். காபு மிருகம் மாதிரி ஓட்டுவா. இது வரைக்கும் 4 கிடாடன் பைக்குகள் அவன் வீழ்த்தி இருக்கா. நான் உன்னை நிச்சயம் தோக்கடிப்பேன் காபு. இந்த எக்ஸ் சிட்டிக்கு நான் திரும்பவும் அமைதியையும் சுதந்திரத்தையும் கொண்டு வருவேன், அது நிச்சயம். That's it, let's go! பறக்க தயாரா ஃப்ளேம் கைசர். இந்த ரேஸ்ல ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை எப்படியாவது நிரூபிச்சு காட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இடாட்டன் கோ! இந்த யுத்தத்துல நான் தோக்க கூடாது. முழு எக்ஸனுடைய தலையெழுத்தும் இதுல தான் அடங்கி இருக்கு. அதோட நான் இதுல தோத்தனா என்னால திரும்பவும் வீட்டுக்கு போக முடியாது. நான் உனக்காக பரிதாபப்படுறேன். உனக்கு கொடுக்க போற நெருக்கடியில இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது.
என்னாச்சு? உன்னால இவ்வளவுதான் முடியுமா? என்ன இவன் இவ்வளவு வேகமா வரான்? இந்த போட்டியை நாம இதோட முடிச்சுக்கலாமா? அவனுக்கு ஒண்ணு ஆகாது. அவன் இடாட்டன் பேட்டிலேயே டோர்னமெண்ட்ல ஜெயிச்சவன். இதுல ஜெயிக்கிறது அவனுக்கு ஈஸி. நிச்சயம் காபு கிட்ட தோக்க மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு விஷயம், மலையடி வரத்துல தான் ஷோ நல்லா ஓட்டுவான். அவன் திறமைசாலி. ஆனா இந்த ரேஸ் அப்படி கிடையாது. போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர வேண்டிய திறமை அவன்கிட்ட இருக்கு. ஏன்னா யாருக்கும் தெரியாத வழிகள் எல்லாம் அவனுக்கு தெரியும். நிச்சயமா அவன் அங்க போய் சேர்ந்துருவா. ஆனா இப்ப எப்படி முடியும்? டவருக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழி தானே இருக்கு. எவ்வளவு திறமை இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த இடம் எல்லாமே காபுவுக்கு சொந்தம். இப்ப என்ன ஆக போகுது? ஷோ சீக்கிரம் போ ஷோ, உன்னால கண்டிப்பா முடியும். அந்த எம்பளங்களை இப்பவே கொடுத்துரு, இல்லைன்னா உன்னை நான் உதச்சி தள்ளிடுவேன். அத மறந்துரு. நீ எக்ஸிட்டி ஆட்சி செஞ்ச காலம்லாம் இன்னியோட முடிய போகுது காபு. இந்த போட்டியில சின்ன தவறு நடந்தா கூட அப்புறம் முடிவு சிக்கல் ஆயிடும். அங்க இருந்து கீழே விழுந்த எலும்பு கூட தேராது. இதுல யாரு ஜெயிக்க போறாங்க? எக்ஸிட்டியா ஆடுற காபு சமஜிமாவா, இல்ல இடாட்டன் பேட்டில் டோர்னமெண்ட்ல சாம்பியனா வந்த ஷோ எமாட்டோவா? சீக்கிரம் போ ஷோ, உன்னால முடியும். ஷோ உன்னால முடியும், உன்னால ஜெயிக்க முடியும். ஆமா, வேகமா போயிட்டே இரு ஷோ. இந்த எக்ஸானுக்கு சுதந்திரத்தை கண்டிப்பா உன்னால வாங்கி தர முடியும் ஷோ. உன்னால கண்டிப்பா முடியும் ஷோ. உன்னால முடியும். இந்த உலகத்துல ஜெயிக்கிறவங்களுக்கு எது வேணாலும் கிடைக்கும். அதனால எக்ஸோன் எனக்கு தான் சொந்தம். நான் சொன்ன மாதிரி தான் ஆக போகுது பாரு ஷோ. நீ சொல்றது தப்பு. இந்த எக்ஸோன் இங்க இருக்கிற எல்லாருக்குமே சொந்தமானது. இங்க இருக்கிற இந்த மக்களுக்கு தான் இந்த எக்ஸோன் சொந்தம். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கிடையாது. இப்பவே உன்னை நான் மறைய வைக்கிறேன். என்ன ஆகுதுன்னு பாரு. இப்ப கூட விட்டு கொடுக்காத ஷோ. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உனக்கு வழி கிடைக்கும். ஃப்ளேம் கைசர் அப்பா. Fire up Flame Kaiser! Hidden Jump! என்னது இது? முடிவு தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு காபோ. நானும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உன்னை வீழ்த்துறது தான் என்னோட முதல் வேலையா இருக்க போகுது. Fire up Flame Kaiser! எழுந்துரு Bloody Fang! Hidden Jump! Bloody Impact! காபு ஷோ ஷோ நான் சாதிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். காபுவை தோக்கடிச்சிட்டேன். இவ திரும்பவும் எப்படி ஜெயிச்சிருக்காருன்னு பாருங்க. ஃப்ளேம் கைசருக்கும் பிளடி ஃபேங்குக்கும் இடையில ஏற்பட்ட மோதல்ல ஷோ எமாட்டோ தான் ஜெயிச்சிருக்காரு. ஷோ எமாட்டோ ஒரு உண்மையான வெற்றியாளன். அவர்தான் ஒரு அற்புதமான, உண்மையான, அதிசயமான எம்டிபி ரைடர். உன்னால முடியும்னு எனக்கு தெரியும் ஷோ. ரொம்ப தேங்க்ஸ். நீயும் உன்னுடைய டீமும் உண்மையான எம்டிபி ரைடர்ஸ் தான். உங்க தலைவரை வீழ்த்திட்டாங்க. அதனால டீம் ஷார்ப் டூத்தை நாங்க தடை பண்றோம். இதுதான் அந்த கதவு. இந்த கதவுல 10 கோல்ட் எம்ப்ளம் பொருத்தனா போதும்.
நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஒரு வீலி டர்ன் செய்யறதுக்கு ஹேண்டில் பாரை மேல தூக்கி பைக்கை திருப்பணும். அப்புறம் டிராப் அப். ஹேண்டில் பாரை தூக்கி நம்ம பக்கத்துல ஜம்ப் பண்ணணும். பேக் டயர் மூலமா லேண்ட் ஆகணும். நான் சாதிச்சிட்டேன். நான் காபுவை தோக்கடிச்சிட்டேன். இல்ல நான் அவனை நசுக்கிட்டேன். என்னாலேயே நம்ப முடியல. ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சது. இப்போ சீல் வைக்கப்பட்ட கதவுல 10 எம்ப்ளம் பொருத்தணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். இது நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன். கதவுக்கு அந்த பக்கம் நமக்காக என்ன காத்துட்டு இருக்குன்னு தெரியல. அதுக்கெல்லாம் நாங்க தயாரா இருக்குமா? இல்ல நாங்க நினைச்ச அளவுக்கு இதெல்லாம் சுலபமா இருக்காதா? இடாட்டன் ஜம்ப்ல அடுத்து வருவது ஜம்ப் குட் பை எக்ஸிட்டிங். பறக்க தயாரா ஃப்ளேம் கைசர்.